வணக்கம் நண்பா. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்துல பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நம்பர் பார்த்தீங்கன்னா 907. சரிங்களா? இந்த நம்பர் எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 503 நண்பா. சரிங்களா? இன்றைக்கி நம்ம போர்டில் கூட ஒரு பி போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு உட்கார வச்சுருக்கோம். நமக்கு சி போர்டு 7 வந்திருந்தால் நம்மளுக்கு ஒரு 500 வந்துட்டுருக்கோம். சரிங்களா? மிஸ் ஆகிடுச்சு நண்பா. நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா சில நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங், அதாவது ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ எடுக்கிறீங்க நம்பரை, ட்ரிக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ப்ரோ நண்பா, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நம்பர் கூட நான் 999 போட்டு பெருக்கி பார்ப்பேன். சரிங்களா? இந்த 999 போட்டு பெருக்குவேன். சரியா நண்பா? அதெல்லாம் 17ன்னு போட்டு பெருக்குவேன். அடுத்து 16 போடுவேன். அடுத்து 21 போடுவேன். 32 போடுவேன். சரிங்களா ப்ரோ? அதனால் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து எதில் ஒரே மாதிரி எனக்கு நம்பர் வந்துனே இருக்குது, ரிப்பீட்டடாக அதில் இதே மாதிரி எனக்கு நம்பர் வந்துனே இருக்குது, அந்த நம்பர்லாம் தேடுவேன். அதே மாதிரி 183 இதுலேயும் போட்டு யூஸ் பண்ணுவேன். 1 2 3 இதுவும் நான் போட்டு பார்ப்பேன். சரி நண்பா, இப்போ இவ்வளோ ஃபார்மேட்டு நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரிப்பீட்டடாக நம்பர் எந்த நம்பர் வருதோ அது மட்டும் எடுப்பேன் வெளியே. அது ரிப்பீட்டாக வர நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2-3 நம்பர் வருமா, அப்போ அந்த நம்பர் மட்டும்தான் நான் பாக்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? அந்த நம்பர் பாக்ஸ் போட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு 5 நம்பர் கேமுக்குள்ளே வருது. அப்போ 5லேருந்து நம்மளுக்கு 2-3 கேமுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 5 நம்பர் மட்டும்தான் நான் வந்து அப்படியே வடிகட்டி வெளியே எடுத்துன்னு வந்து ஒரு நம்பர் வைப்பேன். சரிங்களா? இதில் ட்ரிக்னு நண்பர் எப்படின்னா, நம்மளும் அந்த நம்பர் எடுத்துனா மார்க்கும் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா அந்த நம்பர் நான் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமே இந்த இது இப்படி வரலாம், அது அப்படி வரலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு மார்க்கும் பண்ணலாம். சரி நண்பா? நம்ம ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட நான் வந்து எதிர்பார்ப்பேன் நம்பருங்களாம். இந்த கட்டத்தில் 2, இங்கே 4, இங்கே 3னா அப்போ இங்கே 1 ஏ போர்டுக்கு 1 வரணும். ஏன்னா 1 வந்தால் 1 2 3 4, அப்போ ஏ போர்டுக்கு 5. நான் இந்த மாதிரி ட்ரிக்கும் யூஸ் பண்ணுவேன் நண்பா. சரிங்களா? அதே எப்போயாச்சும் ஒரு நாள் தான் பாஸ் ஆகுதா, மீதி டைமில் ஒரு டைம் ஃபெயில் ஆகிடுது. அதனால் நான் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக எந்த நம்பர் பாஸ் ஆகுதோ நான் அதுவும் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 8 இருக்குது. சரியா? இந்த 8க்கு மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இந்த 5 பவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே 8 இருக்குது ஏ போர்டில். அந்த 8க்கு மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அந்த 9க்கு பவர் தான் நம்மளுக்கு இங்கே 4ன்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 8, அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் 9. அப்போ 9க்கு பவர் தான் இங்கே 4 இந்த இடத்துல. இப்போ இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8, அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ அது 2க்கு பவர் தான் 7 அடுத்த நாள் வரணும். இங்கே 7 வந்து நிற்கும். அது மாதிரி நான் பார்த்து எழுதி வைப்பேன். இப்போ மேலே இப்போ ஏ போர்டில் எங்கேயும் 8 உட்கார வைக்கல. நான் அது பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே 8 இருக்குது. சரியா? அப்போ 8க்கு மேலே நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4ஓட பவர் தான் 9. நான் அந்த மாதிரிலாம் 9 எடுத்துருந்தேன். சரிங்களா? இதெல்லாம் தேடி பார்க்க தான் நண்பா. அதாவது நான் எடுத்து நம்பர் கொடுத்துட்றேன். இது மாதிரி தேடி பார்ப்பேன். தேடி பார்த்துட்டு எனக்கு நான் எடுக்கிற நம்பர் இதுக்குள்ளே இருக்கா, இல்லை இப்படி வருமா அப்படின்ட்டு தேடி பார்ப்பேன். தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பர் தருவேன். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு 5 நம்பர் தரேன். சரிங்களா? 5 நம்பருக்கு கணக்கு சரி, கேமுக்குள்ளே 2 நம்பர் பாஸ் ஆகிடும், இல்லை 3 நம்பரும் வரலாம். உங்கள் கணிப்பு உடஞ்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி 6 1 9 0 5. சரிங்களா? நம்மளுக்கு இந்த 5 நம்பரும் நண்பா மினிமம் 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகிடும். கேமுக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாருங்கள். சரிங்களா? இதில் நம்மளுக்கு 2 நம்பர்னாச்சும் கேமுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நண்பா 801 பாக்ஸ் போட்டு பாருங்கள் நண்பா நாளைக்கு. சரிங்களா? இது பாக்ஸ் போட்டு பாருங்கள்.
அதாவது 801 பாக்ஸ் போட்டுங்க பாருங்க நண்பா. 61905 சரிங்களா. நம்மளுக்கு இதுலேருந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே வந்துடும். சரி நண்பா, இதுலேருந்து 2 நம்பர் கேமுக்குள்ளே வந்துடும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா. நான் ஒரு நம்பர் தரேன்னா இந்த நம்பர் பாக்ஸ் போட்டு பாருங்கள். நாளைக்கு இது ஒரு ஃபுல் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா இது ஒரு 25 நாள் வெயிட் பண்ணேன் இந்த நம்பருக்கோசரம். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடுவாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணேன். அதாவது 25 நாளைக்கு முன்னாடி நண்பா சரிங்களா. நம்ம வீடியோ போட்டு ஒரு 8 நாள் தான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா 25 நாளாக வெயிட் பண்ண நம்பர் நாளைக்கு கேமுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா 25 நாள் கழித்து இந்த நம்பர் எனக்கு வரணும் கேமுக்குள்ளே. அப்போது இந்த நம்பர் பார்த்திங்கன்னா அப்போ எழுதி வச்சேன் 801 சரிங்களா. 20/11/2025 பாக்ஸ் போடணும் அப்படின்ட்டு எழுதி வச்சேன். அது சரி, நம்ம வீடியோ போடுறதுனால நம்ம ஃபாலோவர்ஸும் இது பாக்ஸ் போட்டோம். ஏன்னா இது வின்னிங் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பர் கொடுத்து முடியல. அதில் 61905 சரிங்களா. அதில் வந்து 2 நம்பர் பக்கத்து நம்பர் தான் வரணும். ஆனால் என்னுடைய கணக்கில் 801 தான் இருக்குது. அப்போ அது 1க்கும் 0க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது சரியா. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாளுக்கு முன்னாடி இந்த நம்பர் எடுத்தேன், 20ஆம் தேதி வரணும் அப்படின்ட்டு. இது கணிப்போடு இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணு நண்பா சரிங்களா. அதனால் 801 மட்டும் நண்பா ஒரு பாக்ஸ் போட்டு பாருங்கள் சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் கிடையாது. 61905 இதில் தான் நம்மளுக்கு 2 நம்பர் கேமுக்கு வந்துடும் சரி நண்பா. பாருங்கள், முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நம்ம கொடுக்குறது எல்லாமே நண்பா சிங்கிள் போர்டு தான் கொடுப்பேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்பர் நமக்கு எடுக்கிற நம்பரில் அது அருமையாக பாஸ் ஆகிடுது சரிங்களா. நான் சொல்கிற மெத்தோடோ இப்போ எடுக்கிற நம்பரோ எல்லாமே பாஸ் ஆகிடுது. இது பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்பர் கம்மி பண்ணிடலாம் சரிங்களா. சரி பாருங்கள், 801 பாக்ஸ் போடுங்க, 61905 இதில் வந்து 2 நம்பர் கேமுக்கு வந்துடும் சரி நண்பா. ரொம்ப நன்றி நண்பா பார்த்ததுக்கு.